இந்த அப்போ அதை உங்க செட்டில் இருக்க ஒரு கானா பாடகரே? இல்ல கானா பாடகர் நான் சொல்ல. நான் காமனா இது ஒரு சொல்றேன். நார்மல் நடிகர் ஒரு படத்துல ஆர்டிஸ்ட் நடிக்கிறாருன்னா அதுக்கேத்த மாதிரி மாத்திப்பாருன்றீங்க. மாத்திப்பாங்க. ம். அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்க அதே கண்ணோட்டத்துல அதே மாதிரிதான் நேர்லயும் பார்க்கணும். இப்போ அப்படி நினைச்சா அவர் ஏன் அந்த மாதிரி பொறுக்கி அப்படின்னு ஏன் சொல்லல? அவங்கள படத்துல பார்க்கும்போது ரசிக்கிறீங்க, நேர்ல பார்க்கும்போது ஏன் அந்த மாதிரி சொல்றீங்க? இப்ப கானா பாடகர் அப்படின்னா அவங்களுக்குள்ள நான் இப்படிதான் இருக்கணும், இதுதான் என்னோட அடையாளம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் வந்து நிறைய எப்படி சொல்றது, நிறைய கூப்பிடுவாங்க. இப்போ என் பேர் வந்து ஐயூப், என் பேரு. ஸோ பேனா ஐயூப் அப்படின்னு சொல்ற காரணம் வந்து எப்படின்னா, நான் என்னோட அடையாளமே வந்து பேனா பேனா ஐயூப், லிரிக்ஸ் ரைட்டர் பிளஸ் சிங்கர் ரெண்டுமே. ஸோ அதனால பேனா ஐயூப் அப்படிச்சுன்னு அதுதான் என்னோட அடையாளம். ஸோ அதே மாதிரி ஒரு கானா பாடல்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்கும் கண்டிப்பா. ஸோ ஒருத்தர் வந்து ஸ்டைலாக இருப்பார், முடியல ஸ்டைல் இருப்பார், முடியல காமிப்பார். ஒருத்தவங்க வந்து ட்ரெஸ்ஸிங்கில் காமிப்பாங்க, அதுதான் அவங்களோட அடையாளம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கானா பாடகர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ட்ரெஸ்ஸில் காமிப்பீங்க இல்லையா? ஜீன்ஸ் பேண்ட்டில், அது ஒரு அடையாளம். அதுக்குன்னு எல்லாருக்குமே ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் கானா பாடலோட அடையாளம். அதாவது மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்க, ஏது பார்க்குறாங்க, நம்மளுக்கு அது வேணாம். நம்மளோட லைஃப் வந்து நம்ம தான் வாழ போகிறோம், நம்ம தான் இப்படி தான் இருக்கணும், நம்ம தான் செட் பண்ணணும். அது நான் இப்படி தான் போவேன்னா இப்படி தான் நம்ம போகணும். ஸோ அவங்க சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு ஐயோ அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி குறுக்கில் போனால் நம்மளோட லைஃப் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம பாட்டுக்கு நம்ம போயின்னு இருக்கலாம். யார் என்ன பண்ணுறாங்களோ ஏது பண்ணுறாங்களோ, தொல்லை கொடுத்துறாங்களா, தொல்லை கொடுக்கட்டும், பிரச்சனையே இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம போகலாம், ஜாலியாக அவ்வளோதான், ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப தெளிவாக அழகாக சொன்னீங்க. கண்டிப்பாக கானா பாட்டு வீட்டுக்கே ஒத்துக்க மாட்டாங்க, அதுலேருந்து போராடி வெளில வந்து இங்கே வெளில வந்தால் இங்கே இவ்வளோ போட்டி இருக்குது. கண்டிப்பாக இதுக்கு நடுவில் பொறாமையுமே இருக்குது. கண்டிப்பாக அவங்க வழியை பார்த்துட்டு போயிருக்காங்க. இவ்வளோ போட்டி இருக்கிற இந்த ஃபீல்டில் ஒருத்தர் எனக்கு பெரிய ஆளாகணும், சினிமாவில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அவர் அதுக்கான பாதையில் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அதுவுமே எனக்கு தெரியல சரியா. அவர் என்ன பண்றாரு வெளியே, ஏது பண்றாரு. ஏன்னா எல்லா நேரமும் நான் அவர் கூட இருக்க மாட்டேன். இப்போ இந்த மாதிரி டைம்லலாம் இப்போ பார்த்து பேசுவேன், நல்லா இருக்கியா, ஏது பண்ணுற, சாப்பிட்டியா, எங்கே இருக்க. திடீர்னு ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு கேட்பேன். நானும் அவரும் கேட்பாரு ஜாலியாக, அவ்வளோதான். பட் ரொம்ப கான்டாக்டில் இருக்க மாட்டோம் இப்போ, அவ்வளோதான். வேறு திடீர்னு அவர் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாரு. நான் கால் பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் அப்படின்னு வரும் திடீர்னு, அவ்வளோதான். அந்த டைமில் பேசுவோம். ஒரு மாதிரி மர்மமாகவே இருக்காரு. கண்டிப்பாக, ஆமாம். அதை நானும் கேட்கணும் தான் வந்தேன் அங்கேருந்து. என்னடா இது, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதே ஒரு அந்த ஸ்டுடியோ கூட்டின்னு போகும்போது கூட அப்படிதான், திடீர்னு சுவிட்ச் ஆஃப் வந்துச்சு. என்னடா இவர் வருவாரா இல்லையா, ஏதாச்சும் சொன்னால் தானே சொல்ல முடியும். ஏன்னா மியூசிக் டேரக்டர்கிட்ட நான் சொல்லிட்டேன் இவர் வருவார் அப்படின்னு சொல்லி. சுவிட்ச் ஆஃப்னு வருது அங்கே பார்த்தா. ஓகே ரைட், வரமாட்டார் போல, நான் மட்டும் தான் போனோம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் திடீர்னு ஃபோன் பண்ணுறாரு, நான் வரேன் கண்டிப்பாக அப்படின்னு. மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சா, அப்புறம் எனக்கு தெரியும், எப்படி தெரியும்? இங்கேயுமே அப்படிதான் கால் பண்ணியிருக்காங்க ஷூட்டிங்க்கு, கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. கோபால், பெரிய ஆகணும்னா பெரிய ஆள் ஆகணும், வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க. இப்படி ஒரு வேலை வரும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சா எப்படி கோபால் கூப்பிடுவாங்க? ஃபோன் இருந்தால் தானே கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் இருக்க முடியும். ஃபோன் இல்லைன்னா ஃபோனை இன்னும் களவாண்டுட்டு போயிட்டானுங்கன்றீங்களா? ஆனால் நீங்கள் இப்போ அவர் சொல்கிறாரே வேலைக்கு வருவதுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க, திடீர்னு கால் பண்ணி வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. அதான் நான் திடீர்னு எப்போ என் கையில் ஃபோன் இருக்கோ அப்போ நான் சொல்லுவேன். திடீர்னு எப்படி களவாண்டுட்டு போனோம், திடீர்னு கொண்டு வந்து கையில் கொடுத்துருவானா? களவாண்டுட்டு போனவங்களும் திருப்பி வந்து கொடுக்க மாட்டான். என் கையில் எப்போ ஃபோன் இருக்கோ அப்போ ஆனில் தான் இருக்கும். கையில் இல்லை அப்படின்னா ஆஃபில் இருக்கும். இப்போ கையில் தான் இருக்கு, ஆனில் இருக்கா. சரி, இப்போ கையில் விட்டு வெளியே போச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் அங்கே போனோம்னா அன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன். வீட்டுக்கு போனீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி தனியாக வச்சிருவீங்க. அப்புறம் எப்படி வாய்ப்புக்காக யாராவது கால் பண்ணுவாங்க? அது சார்ஜர் போட்டோன்னா சார்ஜர் இருக்குது, எவ்வளோ இருக்குது இப்போ